அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம். இந்த ஜாதகம் ஜென்ம லக்கணமா இருந்திருக்கிறது கன்னி லக்கணம். 37 வயசு 8 மாசம் 16 நாள் இந்த ஜென்ம லக்கணத்திலிருந்து நகர்ந்து வந்து வயதுக்கேற்ற லக்கணமாக அமைந்திருக்கிறது ஏழிப்பு லக்கணம் மகர லக்கணம். அதுல திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் தற்சமயம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஜென்ம லக்கணத்திலிருந்து 1, 2, 3, 4, 5ஆம் இடமாக இந்த ஏழிப்பு லக்கணம் போகக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணிய கர்மாவை வாங்கி வந்த வரத்தை கடனாக கழிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழிப்பு லக்கணம் அமையும். இந்த ஏழிப்பு லக்கணாதிபதி யாரு? 1ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற சனி பகவான் 14ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ ஜாதகர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சரி, இந்த புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, அதிகாரம், அந்தஸ்து, ஆளுமை திறன், அறிவுத்திறன், இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் ஜாதகர் நல்ல பலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக, ஜாதகருக்கு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த சனி பகவான் செயல்படுகிறார். ஆனா இந்த 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் இல்லையா அவர் குடும்பம், வருமானம், கல்வி, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் அனைத்துக்கும் 7, 8, 9, 10ஆம் இடமாக செயல்படும் போது இந்த 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு ஜாதகர் மிகுந்த அழுத்தத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் இருந்து சனி பகவானுடைய பார்வை ஜாதகரை பார்க்கறதுனால ஜாதகருக்கு இயற்கையாவே மகிழ்ச்சி சந்தோஷமான காலகட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் குடும்பம், வருமானம், பேச்சு, அதனுடைய கல்வி, இது சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் இருப்பார். சரி, இந்த ஏழிப்பு லக்கணத்துல திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதம்ங்கிறது கிட்டத்தட்ட சந்திரனுடைய பகவான், சந்திர பகவான் ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியா இருந்து 8ல் இருக்கிறார். அப்ப திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு உண்டான சந்திர பகவான் எங்கே இருக்கிறார்? 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கலாமா? தீராத பிரச்சனை, கண்டம், அவமானம், பழிச்சொல், விபத்து, அறுவை சிகிச்சை, பெரிய போராட்டங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திருவோண நட்சத்திர சந்திர பகவான் போய் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப இந்த திருவோண நட்சத்திரம் 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் முழுவதும் ஜாதகருக்கு மிகுந்த போராட்டமான காலகட்டமாக இருக்கும். ஆனா இந்த திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதமா போறதுனால 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படிங்கிற போது 3 வருஷம் 4 மாசம் வரைக்கும் ஜாதகர் இன்னமும் கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு போகும். சரி, இந்த சந்திரன் எங்க, எந்த வீட்டுக்கு அதிபதி? 7ஆம் இடத்துக்கு அதிபதி. எங்க இருக்கிறார்? 8ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம் ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட இடம். அதுல வயிறு, குடல் சார்ந்த பகுதியில ஜாதகருக்கு பிரச்சனை ஜாதகருக்கு உருவாக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு இருக்கும். சரி, இதுல 6ஆம் அதிபதியான புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஏழிப்பு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து 2 பேரும் சேர்ந்து எங்க பாக்குறாங்க? ஏழிப்பு லக்கணத்தை பாக்குறாங்க. அதே சந்திரனை சனி பகவான் 7, 8, 9, 10ஆம் பார்வையாக இந்த சனி பகவானும் ஜாதகரை பார்க்கிறார். அப்ப இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் போராட்டமான காலமாகவும் வதைப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் ஜாதகருக்கு இருக்குமா? இருக்கும். அப்ப திருவோண நட்சத்திர சந்திரன் 2ஆம் இடம் போகக்கூடிய காலகட்டம், இந்த காலகட்டத்துல பிரச்சனை இருக்குமா? அதிகமான பிரச்சனையை உருவாக்காது. ஆனா ஏழிப்பு லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்துக்கு நவாம்ச புள்ளி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது 31 டிசம்பர் 2024 இருந்து 10 பிப்ரவரி 2026 வரைக்கும் இந்த 6ஆம் இடத்தை நவாம்ச புள்ளி தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு மருந்து மாத்திரையில் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகளாகவும் ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இப்ப 6ஆம் அதிபதியான புத பகவான் 7ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் அதிபதியும் சேர்ந்து ஜாதகரை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு பிரச்சனை உண்டுன்னு சொல்லிட்டோம். இவருடைய கேள்வி என்ன? உடலில் சார்ந்த விஷயம். ஏழிப்பு லக்கணாதிபதி 8ல இருக்கு, 8ஆம் அதிபதி 7ல இருந்து 6ஆம் அதிபதியோட கூடி ஏழிப்பு ஜாதகரை பார்க்கறதுனால இவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாக என்ன தசாபுத்தி போகுது? சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர அந்தரம், சந்திர பிராணம், சந்திர சூட்சமம் அப்படிங்கிற கிரகமாக இந்த திருவோண நட்சத்திரம் இயங்கக்கூடிய தசாபுத்தியாவே போகுது. அப்ப 7ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது
உடல்நிலை சார்ந்த விஷயங்களை, உடல் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகருக்கு ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயத்துல ஜாதகருக்கு பாதிப்பு உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகும். சரி, இப்ப இந்த ஏழுல இருந்து ஏபி அப்படிங்கிற பாவம் எங்க இருக்கு அப்படின்னா 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாகத்துல இருக்கு. இந்த ஏபி பாகமும் இந்த இடத்துல இருந்து இங்க நகர்ந்து வந்து ஆயில்யம் அப்படிங்கிற இதுல ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் வர்றதுக்கு, ஆயில் நட்சத்திரம் 1க்கு வர்றதுக்கு கரெக்டா ஒரு 66 நாள் இருக்கு. இந்த 66 நாள் கழிச்சு அங்கிட்டு இருக்கிற 15 நாள் காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு மருந்து மாத்திரை சம்பந்தமான விஷயங்கள்ல, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஜாதகர் அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாக்கிவிடும். சரி, இந்த ஜாதகத்துல கோச்சாரத்துல புத பகவான் எங்க இருக்கிறார்? இங்க இருக்கிறார். எப்ப இந்த 37 வயசு 8 மாசம் 16 நாள்ல புத பகவான் கோச்சாரத்துல இங்க இருக்கிறார். இந்த புத பகவான் யாரு? 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப 6ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் அப்படியே கோச்சாரத்துல இருந்து இங்க வரக்கூடிய காலகட்டம், இங்க புதன் வரக்கூடிய காலகட்டம்னா இந்த டைம் 29/6/2024 அதுல இருந்து 20/7/2024 இந்த காலகட்டங்கள்ல ஜாதகர் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் கோச்சாரத்துல 7ஆம் இடத்துக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நேரடியாக அந்த 7 இலக்கணத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது ஜாதகர் அந்த காலகட்டத்துலதான் மருத்துவமனை, மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இப்ப இந்த டிகிரேன் போகக்கூடிய காலகட்டம் 6ஆம் இடமா போகக்கூடிய காலகட்டத்துல 31 டிசம்பர் 2024 இருந்து 10 பிப்ரவரி 2026 வரைக்கும் ஜாதகர் கஷ்டமான காலகட்டத்தை ஜாதகருக்கு உருவாக்கும். சரி, இவருக்கு உருவாக்கும் அப்படின்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனை வருது. ஒருவேளை அவருடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா 1, 2, 3, 4ஆம் இடம் அப்படிங்கிற போது ஜாதகருக்கு சுக்கிரன் இங்க இருக்கிறது தவறு. அப்ப 6ல அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால ஜாதகருக்கு வாஸ்து சம்பந்தமான குறைபாடு இருக்கும். அப்படின்னா வீட்டு சம்பந்தமான இடத்துல ஜாதகருக்கு குறைபாடு இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல 5க்கு சந்திரன் வந்து இங்க 7க்கு 8ல இருக்கிறதுனால பூர்வ சம்பந்தமான இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை வருமா? அதிகமான பிரச்சனையை கொடுக்கும். அப்ப பூரியத்தை விட்டு வெளியாகிறது நல்லது. தன்னுடைய வீட்டுல வாசுதமான பிரச்சனைகளை ஜாதகர் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களுக்காக இந்த காலகட்டத்துல திருவாரூரில் இருக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரர், கோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு சென்று ஒரு தடையாவது அந்த ஈஸ்வரரை கும்பிட்டு வந்தா இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கும். இது மாதிரி ஆய்வுகளை எங்களுக்கு போய் தரலிய பொதுவுடைமைத்துறை ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்தித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.